ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மூவேளை மன்றாட்டு. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவரும் தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவு கூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன்வருவோம். திருப்பாடல் 100. அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள் ஆவோம். அவர் மேய்க்கும் ஆடுகள் ஆவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு, தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். மூவொரு இறைவனை புகழ்ந்து பாடுவோம். புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு தந்தையை, புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு தந்தையை, புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு தந்தையை, புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு இயேசுவை,
புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு ஆவியை, புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு ஆவியை, புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு ஆவியை, புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு கடவுளே, புகழ்ந்திடு பொழுதெல்லாம். புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு கடவுளை, புகழ்ந்திடு பொழுதெல்லாம். புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு கடவுளை, புகழ்ந்திடு பொழுதெல்லாம். புகழ்ந்திடு பொழுதெல்லாம். புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு தெய்வத்தை, புகழ்ந்திடு வாழ்வெல்லாம். புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு தெய்வத்தை, புகழ்ந்திடு வாழ்வெல்லாம். புகழ்ந்திடு மனமே, புகழ்ந்திடு தெய்வத்தை, புகழ்ந்திடு வாழ்வெல்லாம். புகழ்ந்திடு வாழ்வெல்லாம். புகழ்ந்திடு காலையிலே. புகழ்ந்திடு தந்தையே, புகழ்ந்திடு இயேசுவையே, புகழ்ந்திடு ஆவியாரை, புகழ்ந்திடு கடவுளையே. காலை ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன். உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன். கடந்த இரவில் நீர் என்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த புதிய நாளில் எனது சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும். நான் இறையன்பிற்கும் பிறரன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும். அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக. உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும். அன்னை மரியே, அன்பு தாயே, விண்ணக தூதர்களே, புனிதர்களே, உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன். ஆமென். அருள்வாக்கு. இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். முதல் அதிகாரம், இறைவார்த்தை 11. கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி மறையும் திசை வரை வேற்றினத்தாரிடையே என் பெயர் புகழ்மிக்கது. எவ்விடத்திலும் என் பெயருக்கு தூபமும் தூய காணிக்கையும் செலுத்தப்படுகின்றன.
ஏனெனில் வேற்றினத்தாரிடையே என் பெயர் புகழ்மிக்கதே என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறுமரமொழி. மண்ணினின்று நீர் உணவை கொண்டு வருகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. மண்ணினின்று நீர் உணவை கொண்டு வருகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. உமது திராட்சை ரசம் மனிதரின் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியூட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மண்ணினின்று நீர் உணவை கொண்டு வருகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. மண்ணினின்று நீர் உணவை கொண்டு வருகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. சக்கரியாவின் பாடல் முன்மொழி. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா. சக்கரியாவின் பாடல். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா. மன்றாட்டுகள். வாழ்வின் உணவாகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் மகிழ்ச்சியுடன் மன்றாட்டுக்களை எழுப்புவோம். ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, புதிய என்றுமுள்ள உடன்படிக்கையின் தலைமை குருவே, நீர் சிலுவை பீடத்தில் ஒரே நிறைவுள்ள பலியை தந்தைக்கு ஒப்புக் கொடுத்தீர். அதையே நாங்களும் உம்மோடு இணைந்து ஒப்புக் கொடுக்க கற்பித்தருளும். ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி நீதி இவற்றின் அரசரே, உம் அர்ப்பணத்தின் அடையாளமாக அப்பத்தையும் ரசத்தையும் நீர் புனிதப்படுத்தினீர். எங்களையும் பலி பொருள்களாக உம்மோடு இணைத்தருளும். ஆண்டவரே,
உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தந்தையின் விருப்பத்திற்கு எப்பொழுதும் கீழ்ப்படிபவரே, கதிரவன் உதிப்பதிலிருந்து மறையும் வரை திரு அவை உமது தூய காணிக்கையை உலகெங்கும் புதுப்பிக்கிறது. ஒரே அப்பத்தில் பங்கு கொள்ளுகிற அனைவரையும் ஒரே உடலில் இணைத்தருளும். ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணகத்திலிருந்து மன்னா இறங்கி வந்தது போல நீர் உமது திரு அவைக்கு உம்முடைய திரு உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் அளிக்கிறீர். இந்த உணவின் வலிமையால் நாங்கள் உமது பாதையில் நடக்குமாறு அருள் புரியும். ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் கண்களுக்கு புலப்படாத விருந்தினரே, நீர் கதவருகில் நின்று தட்டுகிறீர். எம்மிடம் வந்து எங்கள் உள்ளங்களை உமது உண்மையால் நிரப்பி எங்களோடு தங்கியருளும். ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இறைவேண்டல் செய்ய, ஜெபிக்க, தந்தையிடம் மன்றாட. அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணகத்தில் வாழும் எங்கள் அன்பு தந்தையே, உமது நாமம் வாழ்கவே, உமது அரசு வருகவே, உமது சித்தம் விண்ணகம் போல் மண்ணில் ஆகுக. வாழ்க வாழ்க வாழ்கவே வானக தந்தை வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே அவர் ஆட்சி என்றும் வாழ்கவே. எமது உணவை அனுதினமும் எமக்கு தாருமே, எமக்கு தீமை செய்தவரை யாம் பொறுப்பது போலவே எமது பாவம் யாவற்றையும் பொறுத்தருள்வீரே. வாழ்க வாழ்க வாழ்கவே வானக தந்தை வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே அவர் ஆட்சி என்றும் வாழ்கவே. எம்மை தொடர்ந்து வாட்டிடும் சோதனைகளை கண்ணுணரச் செய்யுமே, வெல்ல வலிமை தாருமே, தீங்கனைத்திலிருந்து எம்மை காத்தருள்வீரே. வாழ்க வாழ்க வாழ்கவே வானக தந்தை வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே அவர் ஆட்சி என்றும் வாழ்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே வானக தந்தை வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே அவர் ஆட்சி என்றும் வாழ்கவே. மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நற்கருணை என்னும் புனித அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை உம் திரு அவைக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல், திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில், அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே, நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். உலக மக்களின் மீட்பின் தாயே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம்.
ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத் தருவதாய் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம். சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும், எங்களுக்கு உதவி அருளும். தூய இறைவனின் தாயே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜெபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக. அன்னை மரியே, ஆரோக்கிய அன்னையே, எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில், அமைதியின் பாதையில், நலமான வாழ்வின் பாதையில் வழிநடத்தியருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.